வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா சார்ந்து 2 விஷயங்கள் சோஷியல் மீடியாலையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் சரி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சமீபத்துல TN 2026 அப்படின்ற படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய் அவர்களை இமிட்டேட் பண்ணுற மாதிரியும் நிறைய காட்சிகள் வந்துட்டு அதில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரெய்லர் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக தளபதி விஜய் அவர்களை இமிட்டேட் பண்ணியிருக்க மாதிரியான காட்சிகள் தான் இடம்பெற்றிருந்தது அப்படின்றதான் உண்மையான விஷயம். அதே போல் தளபதி விஜய் அவர்களை தப்பா சித்தரிக்கிற மாதிரி ஒருவேளை இந்த படம் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டையுமே ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இதனால ஏகப்பட்ட குழப்பங்கள் தாவேகாவினுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது, இந்த படத்தை எப்படி எலெக்ஷன் டைம்ல விடுறீங்க, இதை விட்டா இதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும், நாங்க எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகராக இருக்கக்கூடியவங்களும் தாவேகாவினுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய கமெண்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு மத்தியில படக்குழுவினர் இருக்காங்க இல்லையா, படத்தை எடுத்த டைரக்டர், அதுக்கப்புறம் அதுல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த படத்துல என்ன இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களே படத்தை பாருங்க, அதாவது தாவேகா தொண்டர்களே படத்தை பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த 2 தொகுதியிலுமே தளபதி விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர் தொகுதியில் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் பெரம்பூர் பகுதியில் பிரச்சாரமும் நடத்தியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொளத்தூர் பகுதியில் பிரச்சாரத்தை நடத்தியிருந்தாரு. அப்போ சில பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சது. பிரச்சாரத்தை பாதியோடய ஸ்டாப் பண்ணிட்டு வில்லிவாக்கத்தில் நடக்க இருந்த பிரச்சாரத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தாரு. என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோவுமே போட்டிருந்தோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெரம்பூர்ல விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தன் மீது எந்த ஒரு வழக்குமே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றவங்களுமே அவங்க மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்றத அதுல பதிவு பண்ணணும். அதே போல விஜய் அவர்கள் பதிவு பண்ணும்போது தன் மேல எந்த வழக்குகளுமே இல்லை அப்படின்னு பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல திருச்சியினுடைய கிழக்கு தொகுதியில் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா, அப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தன் மீது 2 வழக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இந்த விஷயம் வெளியில வந்தோடனே நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு 2 வழக்கு இவர் மேல பதிவு பண்ணியிருக்கிறாங்களா, ஆனா இவர் திருச்சி தொகுதியில மட்டும், திருச்சி கிழக்கு தொகுதியிலுடைய வேட்புமனு தாக்கல்ல மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறாரு, பெரம்பூர் தொகுதியில பதிவு பண்ணல, அப்ப வேணுனே மறைச்சிருக்கிறாங்களா. ஸோ இந்த ஒரு ரீசன்னால கண்டிப்பா விஜய் அவர்களுடைய பெரம்பூர் தொகுதியில கொடுத்த வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிற அந்த இது நிராகரிக்கப்படலாம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அப்போ இவர் ஒரு தொகுதியில மட்டும் தான் போட்டியிட போறாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது எல்லாமே தளபதிக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை டெலகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது உண்மையான விஷயம் என்ன, அந்த 2 வழக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் தளபதி பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த 2 வழக்கையும் பதிவு பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 வழக்குல ஒன்று எப்போ வந்தது அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணாரா, பண்ணிட்டு வெளியில பெரம்பூர் தொகுதியில போயிட்டு பிரச்சாரமும் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொளத்தூர் தொகுதியில பிரச்சாரம் பண்ணாரு. அங்கதான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது, அசம்பாவிதமான சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைச்சு தளபதி அவர்கள் பாதியோடய ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்துட்டார் இல்லையா. ஸோ அந்த சமயத்துல தளபதி மேல 5 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லையா, அந்த வழக்கு தான் முதல் வழக்கே. அதாவது பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் போடப்பட்ட வழக்கு தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு பதிவை பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர் போட முடியாது இல்லையா, ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ அதனால அந்த வழக்கை திருச்சி தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பதிவு பண்ணியிருந்தார். ஸோ 2வது வழக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, மதுரையில் 2025 வருஷம் தாவேகா ஒரு மாபெரும் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, அந்த மாநாடு நடத்தின டைம்ல தளபதி அவர்கள் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சட்டவிரோதமா கூட்டத்தை கூட்டியிருக்கிறீங்க, அனுமதிக்கப்பட்ட வாகனங்களை விட அதிகமான வாகனங்களை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப போட்ட மாதிரியே
ஒரு 5 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த டைம்லயே. ஆனா அது சார்ந்து இந்த மாதிரி உங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது வழக்கு சார்ந்து எந்த ஒரு தகவலையுமே தாவேகா சைட்ல, அதாவது தளபதி அவர்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. காவல்துறையினர் எந்த ஒரு சம்மனையுமே தளபதிக்கு அனுப்பவே இல்லை, தாவேகாவினருக்கு அனுப்பவே இல்லை. இதை நான் சொல்லலை, தாவேகா சைட்ல இருந்து தளபதி அவர்களே இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மதுரையில இப்படி ஒரு வழக்கு தளபதி அவர்கள் மேல போடப்பட்டிருக்கு அப்படின்றதே தளபதி அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் காவல்துறையினர் மூலமா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தன் மீது 2 வழக்குகள் இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. மேபி என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தன் மீது எந்த வழக்குமே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த விஷயம் வெளியில வந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு வழக்குமே இல்லையா, என்ன வழக்காவது போட்டிருக்கீங்களான்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி மதுரையில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறத எடுத்து அனுப்பியிருப்பாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் தான் தளபதிக்கே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாவேகா சார்பில் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தாவேகாவினுடைய பெரம்பூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கூடுதல் பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த 2 வழக்குகளையும் பதிவு பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அதாவது இந்த விஷயம் நடந்திருக்கு, தளபதி அவர்களுக்கே தெரியும். முதல்ல நாம இப்படி ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம், இப்போதான் 2 வழக்குகள் பதியப்பட்டிருந்து தெரிய வந்திருக்குது. ஸோ திருச்சி கிழக்கு பகுதியில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க அதுக்கப்புறம் பெரம்பூர் தொகுதியிலையும் கூடுதல் பிரமாண பத்திரத்தை இந்த வழக்குகள் இருக்கிற விஷயத்தை குறிப்பிட்டு கொடுப்பாங்க. ஆனால் இதை கொடுக்கறதுக்குள்ளேயே இடையில சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நிறைய விஷயங்களை மாற்றி அதாவது தளபதி அவர்களுக்கு நெகட்டிவாக எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில் தளபதி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த விஷயத்தை இப்போ முடிச்சுமே வச்சிருக்காரு. இதே போல தான் தளபதி அவர்கள் பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய சொத்து விவரங்களை குறிப்பிட்டிருந்தார் இல்லையா. ஒருத்தரும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஒருத்தரும் அவர்கள் பேர்ல என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, அவருடைய மனைவி மகன்கள் மேல என்ன சொத்துக்கள் இருக்கு, யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, யாருக்கு என்ன வாங்கியிருக்கிறாங்க, கடன் கொடுத்துருக்குறாங்களா, இப்படி எல்லா விவரங்களையுமே குறிப்பிட்டு பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும். ஸோ அதே போல தளபதி அவர்களும் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் கொடுத்த டைம்ல நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தோம் அப்படின்னா இதை மட்டுமே டைட்டில வச்சு நிறைய போஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மகளுக்கே, தன்னுடைய சொந்த மகளுக்கே கடன் கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய சொந்த மனைவிக்கே கடன் கொடுத்திருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா அதை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய பிரமாண பத்திரமும் வெளியாயிருக்குது. அதுல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் 10 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயம் வெளியில ஆனா விஜய் அவர்களுடைய பிரமாண பத்திரம் வெளியில வந்தப்போ அதை பத்தி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எவ்வளோ போஸ்டர் டெலிகாஸ்ட் பண்ணி நெகட்டிவா அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ, ஆனா இந்த சைடு உதயநிதி அவர்களுடைய விஷயமும் வெளில வந்திருக்குது, அவருடைய பிரமாண பத்திரமும் வெளில வந்திருக்குது. ஆனா அதை பத்தி எந்த விஷயமும் போடவே இல்லை அதிகமா. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள்னு கிடையாது, உதயநிதி அவர்கள்னு கிடையாது, நிறைய தலைவர்கள் அந்த இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி கடன் கொடுத்ததை இவங்கள்ட்ட கொடுத்ததையும் கடன் அப்படின்னு குறிப்பிட்டு தான் பிரமாண பத்திரத்தில் பதிவு செய்வாங்க. இது நிறைய தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் விஜய் அவர்கள் அதை செய்யும் போது மட்டும் ரொம்ப நெகட்டிவாக அதை போர்ட்ரேட் பண்ணி நிறைய மீடியாக்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளும் அதுதான் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போது இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சேனல், எந்த சேனலை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அந்த சேனல் அதிகமாக இதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே வரலாம். TN 2026 இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் பாருங்க, அதாவது நட்டி நட்ராஜ் அவர்கள் விஜய் அவர்களோட ரோலை பண்ணியிருக்க மாதிரி, அவருடைய ரோலை இமிட்டேட் பண்ணியிருக்கிற மாதிரி, அதாவது தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய காஸ்டியூமாக இருக்கட்டும் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ எப்போவுமே அரசியல் ரீதியாக வெளியில் வரும்போது அவர் ஒரு ட்ரெஸ் கோடை தான் ஃபாலோ பண்ணுவார். அந்த ட்ரெஸ் கோடில் இருக்கிற மாதிரியும், அதாவது தளபதி அவர்களை அப்படியே இமிட்டேட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் அதில் அப்படியே இருக்குது. பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி MS பாஸ்கரன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்கள் மாதிரி இந்த சைடு தம்பிராமையா அவர்கள்னு, ஸோ இவங்களுடைய எல்லா ரோலையுமே இந்த சைடு இமிட்டேட் பண்ணிருக்க மாதிரி தான் படம் முழுவதுமே காட்சிகள் இருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புஷி ஆனந்த் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வருது இல்லையா. தம்பிராமையா அவர்களுடைய மகன் உமாபதி அவர்கள் தான் இந்த படத்தினுடைய டைரக்டரா இருக்கிறாரு. இந்த படத்துக்கான கதையை தம்பிராமையா அவர்கள் தான் எழுதி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது.
ஸோ இப்படி வந்து படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தளபதியை வந்துட்டு இமிட்டேட் பண்ணி எடுத்திருக்கிறாங்கப்பா, தளபதிக்கு ஒருவேளை பாசிட்டிவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு முதல்ல தாவேகாவினுடைய தொண்டர்கள், தளபதியோட ரசிகர்கள் ஒரு ஆதரிக்கிற மாதிரி கமெண்ட்ஸை வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. ஆனால் போக போக தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. இந்த படத்தினுடைய ட்ரைலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்களை தப்பா சித்தரிக்கிற மாதிரி சில வசனங்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கும். அதே போல தான் அதை பார்க்கும்போது தான் ஒருவேளை இந்த படத்தை தளபதி அவர்களை தப்பா சித்தரிக்கிற மாதிரி எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்ற டவுட்டை வந்துட்டு அதிகப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டை பாருங்க, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அரசியல் பேசக்கூடிய ஒரு படம், அதுவும் தாவேகாவை இமிட்டேட் பண்ற மாதிரி தாவேகா சார்ந்த விஷயங்கள் அதுல இருக்கிறது அப்பட்டமா அந்த ட்ரைலர்லயே வந்துட்டு நல்லா தெரியுது. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ தளபதியை தப்பா சித்தரிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற டவுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாவே வந்து எழுது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு நமக்கு தெரியும், அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சு அப்படின்னாலே எந்த ஒரு கட்சியை சார்ந்த படமோ, எந்த ஒரு கட்சி தலைவரை இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய படமோ, எந்த ஒரு கட்சியை விமர்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படமோ ரிலீஸ் ஆக கூடாது. தேர்தலுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு இருக்கக்கூடிய ரூலே. ஆனா அந்த ரூலையும் மீறி இந்த படத்துக்கு எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாவே இருக்குது. அந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது தாவேகாவை இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க, அரசியல் பேசியிருக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும் போதே தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த படத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதுவும் தேர்தலுக்கு முன்னாடியே ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே தேர்தல் தேதி அறிவிச்சது தான். முன்னாடி வந்து சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல, நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் நடந்தது, கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப வந்தது. அப்புறம் கடைசியா ஜனநாயகன் படத்தை மறுபரிசீலனைக்கு அனுப்புனாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபரிசீலனைக்கு அனுப்பி வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்லையா? இந்த டவுட்டு தான் ஒருவேளை தளபதி அவர்களை தப்பா சித்தரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. அப்படி ஒருவேளை தளபதியை வந்துட்டு தப்பா சித்தரிச்சு இந்த படத்துல காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தாவேகா தொண்டர்களும் தளபதி அவர்களுடைய ரசிகர்களும் இந்த படத்தை கடுமையா எதிர்ப்பாங்க. இதனாலேயே வந்துட்டு நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை எடுத்து திரையிடுறதுக்குமே வந்துட்டு பயப்படக்கூடிய, அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய உண்மையான விஷயமே. ஆனா படக்குழு சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக நிறைய இடத்துல வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க அந்த படக்குழு மொத்தமா சேர்ந்து. அப்போ அவங்க தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தம்பிராமையா அவர்களா இருக்கட்டும், MS பாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், அதே போல அந்த படத்தினுடைய டைரக்டர் உமாபதி அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஒருத்தரை இமிட்டேட் பண்ணியிருக்கோம், தப்பா சித்தரிச்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசுறாங்க இல்லையா? அந்த ஆள், அதாவது தளபதி வந்துட்டு சிங்கத்தை வந்து நாங்க சிங்கமா தான் காமிச்சிருக்கோம், தப்பா சித்தரிக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த படக்குழுவை சார்ந்தவர்கள் மாறி மாறி இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன எப்படி எடுத்திருக்கிறாங்க படம் அப்படின்றது நாம படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இதுல படக்குள்ள இன்னொரு விஷயமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து படத்தோட ஒரு பார்ட் தான், இதை தாண்டி நிறைய கெட்டப் வந்துட்டு ஹீரோக்கு இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், இது படத்தோட ஒரு பார்ட் தான், இது வந்து தப்பா சித்தரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க. ஆனா அந்த படத்தோட ட்ரைலர் வெளியா இருந்துச்சுல, அதுல பாருங்க முழுக்க முழுக்க தாவேகாவை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும், தாவேகாவை இமிட்டேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே. ஸோ ஒருவேளை எல்லா அரசியல் தலைவர்களையுமே எல்லாரையுமே இமிட்டேட் பண்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இந்த படம் வந்து அப்படியே கடந்து போயிடும். அப்படி இல்லை, தளபதியை மட்டும் ட்ரோல் பண்ற மாதிரி, அவரை வந்து தப்பா சித்தரிக்கிற மாதிரி, அவரை மட்டுமே இமிட்டேட் பண்ணி இந்த படத்துல எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு அதிகமான எதிர்ப்புகள் எழும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதாவது TN 2026 அப்படின்ற படம் நார்மலா ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லாரையுமே இமிட்டேட் பண்ற மாதிரி நார்மலா தான் எடுத்திருப்பாங்க, அப்படிதான் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிளான் பண்ணி தளபதியை தப்பா சித்தரிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான், அதனாலதான் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.